viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பாசி பருப்பு பச்சை பயிறு வித்தியாசம். வணக்கம் வியூவர்ஸ். நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு இந்தியா முழுக்க அதிகமா பயன்படுத்துற ஒரு பருப்பு தான் இந்த மூங் தால். பச்சை பயிறு அதாவது கிரீன் மூங் தாலா மூங் பீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கிரீன் மூங் தாலை ஸ்பிளிட் பண்ணி அதாவது ரெண்டா உடைச்சு தோல் நீக்கினதுக்கு அப்புறம் உள்ளதுதான் பாசி பருப்பு. அதை எல்லோ மூங் தால் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு பருப்புக்கும் வேற என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பாசி பருப்பை வேக வைக்கிறது ஈஸி. ஆனா பச்சை பயிறு ஊற வச்சு அப்புறம் தான் வேக வைக்கணும். தோல் நீக்கிறதுனால பாசி பருப்புல ஃபைபர் சத்து கம்மி ஆகிடுது. மூங் தால் ரெண்டுலயுமே கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி, சால்யூபிள் ஃபைபர் அதிகம். அதனால பேட் கொலஸ்ட்ரால் குறைக்க இந்த ரெண்டு பருப்பும் உதவும். மூங் தால்ல புரோட்டீஸ் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கு. அது நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் வராம தடுக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மூங் தால் ரெண்டு வகையுமே நல்லது. புரோட்டீன் சத்து ரெண்டுலயுமே அதிகமா இருக்கு. விட்டமின் சி, B1, B6 அதிகமா இருக்கு ரெண்டு பருப்புலயும். பொட்டாசியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது மூங் தால். எல்லோ மூங் தால் அதாவது பாசி பருப்பு ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும். அதனால உடம்பு சரியில்லாதவங்க கூட பயப்படாம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பாசி பருப்பு. பாசி பருப்பு பச்சை பயிறு ரெண்டுலயுமே ஒரே மாதிரியான நியூட்ரிஷன் தான் இருக்கு. சில நியூட்ரிஷன் கண்டென்ட்டோட அளவு மட்டும்தான் இரண்டுக்கும் வேறுபடுது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.